வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ. சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி காட்டுத்தீயாக ஸ்ப்ரெட் ஆனது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஆட்டி படைக்கிற பல பெரிய தலைகள் ஒரு தனி தீவில் சின்னஞ்சிறு குழந்தைகளை வச்சு செய்யக்கூடாத வேலைகளை செய்கிறாங்கன்னு. ஆனால் பல பேர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு நம்ப மறுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் பதில் சொல்லியிருக்கு. நாம் அன்னைக்கு யாரெல்லாம் அறிவாளி, பணக்காரன், ரோல் மாடல்னு கொண்டாடினோமோ அவங்க அத்தனை பேரோட முகத்திரையும் கிழிஞ்சு தொங்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனுங்களே கிடையாது, தோலுக்குள்ளே இருந்த மிருகங்கள். 13 வயது 16 வயது குழந்தைகளை சீரழித்த இந்த கொடூர்களோட பட்டியல் தற்போது வெளியாயிருக்கு. இதை தான் உலகம் எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லுது. பில்கேட்ஸில் ஆரம்பித்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும், ஏன் எலான் மஸ்க், ரொனால்ட் ட்ரம்ப், மைக்கேல் ஜாக்சன் வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் பெயர்கள் அடிபடுதா? உண்மையிலே அந்த தீவில் என்ன தான் நடந்துச்சு? வாங்க இந்த அலறல் சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தோண்டி எடுப்போம். முதல்ல இந்த கதையோட வில்லனை பார்த்துருவோம். வில்லன் கூட சொல்லக்கூடாது, அரக்கன் என்று தான் சொல்லணும். ஜெப்ரி எப்ஸ்டீன். இவன் சாதாரண ஆளே இல்லைங்க. இவன் ஒரு பார்த்தீங்கன்னா நிதியாளர், அதாவது அமெரிக்க நிதியாளர். உலகத்தில் இருக்கிற அத்தனை பெரும்புலிகளுக்கும் நெருக்கமானவன். 2019 பார்த்தீங்கன்னா இவனை அமெரிக்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பெண் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தினுக்காக. சிறையில் இருக்கும்போது இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் பல பேர் சொல்கிறது இவன் உசுரோடு தான் இருந்தால் பல பெரிய தலைகள் உருளும், அதனால தான் இவனை தீர்த்து கட்டிட்டாங்கன்னு. சரி, இவன் செத்துட்டான், கதை முடிஞ்சதுன்னு கேட்டால் அங்கே தான் ஆரம்பமே ஆகுது. இப்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்ட 900 பக்கங்கள் கொண்ட முதல் கட்ட ஆவணங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அணுகுண்டு மாதிரி. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? லிட்டில் எஸ்டி ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி தீவை விலைக்கு வாங்கியிருக்கான். அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. அங்கே எம்எல்எம், அதாவது நம்ம மார்க்கெட்டிங்கில் ஆள் சேர்ப்பாங்க தெரியுமா? நீ 2 பேர் சேர்த்தா அவங்க 4 பேரை சேர்ப்பாங்கன்னு அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கான். அதாவது 12 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்கிற ஏழை பெண்கள் குழந்தைகளை மூளை செலவு செஞ்சு அந்த தீவுக்கு கடத்திட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறது எல்லாமே நரகம்தான். எப்ஸ்டீனோட தீவில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கும். அங்கே வர விருந்தாளிகள் யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. உலகத்தையும் ஆளக்கூடிய விவிஐபிக்கள் தான் இருப்பாங்க. இவங்க தங்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி பங்களா. ஆனால் அங்கே தான் எப்ஸ்டீன் ஒரு பெரிய பொறியை வச்சுருந்தான். அந்த பங்களாவோட குளியல் அறை, படுக்கை அறைன்னு ஒரு இடம் விடாமல் ரகசிய கேமராக்கள் பொருத்தி வச்சுருந்தான். அங்கே வர பெரிய மனுஷங்க அந்த சின்ன குழந்தைங்களை வச்சு செய்கிற அக்கிரமங்களை எல்லாத்தையும் வீடியோவாக பதிவு பண்ணி வச்சுருப்பான். எதுக்காகன்னு தெரியுமா? இவன் சும்மா காமத்துக்காக மட்டும் இதை செய்யலைங்க. இது ஒரு பிஸ்னஸ். அது பிஸ்னஸாகவே பண்ணியிருக்கான். நாளைக்கு எவனாவது இவனுக்கு எதிராக திரும்பினா அல்லது இவனுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னாலும் அவனே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன். பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான். அதாவது எதிரியை அடக்கி வைக்கக்கூடிய ரகசிய ஆவணம். இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ராஜ குடும்பத்தை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ அந்த பொண்ணுங்கூட இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரத்தம் கொதிக்குது. ஆனால் இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொண்டாடுற கம்ப்யூட்டர் காட்ஃபாதர், அதாவது பில்கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பில்கேட்ஸும் இதில் சிக்கியிருக்கிறது தான். பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர், அறிவாளி, வள்ளல். இவரை நாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இவரை பற்றி வந்திருக்கிற செய்தி இவரை சாத்தானின் குழந்தைன்னா சொல்ல வைக்குது. உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கா? பில்கேட்ஸோட மனைவி மெலிண்டா கேட்ஸ் திடீர்னு இவரை விவாகரத்து பண்ணாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ உண்மை வெளியே வருது. மெலிண்டா கேட்ஸ் அப்போவே சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் புருஷனுக்கும் அந்த எப்ஸ்டீன் கூட இருக்கிற நட்பு எனக்கு பிடிக்கல, அந்த ஆள் ஒரு சைக்கோ அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனால் பில்கேட்ஸ் அதை கேட்கவே இல்லை.
பில்கேட்ஸ் அந்த தீவுக்கு பல முறை போயிருக்காரு. எப்ஸ்டீன் கூட டின்னரும் சாப்பிட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் எப்ஸ்டீன் பில்கேட்ஸை மிரட்டியிருக்கான். என்ன சொல்லி தெரியுமா? பில்கேட்ஸுக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலமாக பால்வினை நோய் இருந்ததாகவும் அந்த ரகசியத்தை நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு எப்ஸ்டீன் மிரட்டியிருக்கான். வாயை அடைக்க பில்கேட்ஸ் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? தன்னோட அறக்கட்டளை மூலமாக லட்சக்கணக்கான டாலர் பணத்தை எப்ஸ்டீனுக்கு அனுப்பியிருக்காரு. இது சும்மா காத்து வாக்கில் வந்த செய்தி இல்லைங்க. வங்கி பரிவர்த்தனை ஆதாரங்கள் இப்போது வெளியே வந்திருக்கு. நான் அவன் கூட சும்மா பிஸ்னஸ் தான் பேசத்தான் போனேன்னு பில்கேட்ஸ் சொன்னாலும் அந்த தீவில் அவர் இருந்த ஃபோட்டோஸ் வேற கதையை சொல்லுது. அடுத்தது நம்பவே முடியாத ஒரு பேர், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். இயற்பியல் விஞ்ஞானி, உடலளவு முடங்கியிருந்தாலும் மூளையால் உலகத்தையே அளந்தவர். அவரோட பெயர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கிட்டத்தட்ட 235 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாரும் கேட்குற கேள்வி, ப்ரோ அவருக்கு தான் உடம்பே செயல்படாதே, அவர் எப்படி இதில் சம்மந்தப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மை என்னன்னா, எப்ஸ்டீன் அந்த தீவில் அறிவியல் கருத்தரங்கு, அதாவது சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விஞ்ஞானிகளை வரவழைப்பான். அப்படி ஒரு மீட்டிங்க்கு தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் போயிருக்காரு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அங்கே இருந்த மைனர் பொண்ணுங்க குளிக்கிறத பார்த்துட்டு இருந்தார்னு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எப்ஸ்டீன் மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை. அவர் மேலே எந்த கிரிமினல் வழக்கும் பதிவும் பண்ணலை. ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கு அந்த இடத்துல அந்த சூழலில் என்ன வேலை அப்படிங்கிற கரும்புள்ளி அவர் வரலாற்றில் விழுந்துருச்சு. சரி, இப்போ நம்ம ஊர் பக்கம் வருவோம். இந்திய பிரதமர் மோடி அவர்களின் பெயரும் எலான் மஸ்க் பெயரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கேன்னு இணையதளத்தில் ஒரு செய்தி தீயாக பரவுது. இதில் உண்மை என்னன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். இவர் எப்ஸ்டீன் கிட்ட உங்கள் தீவில் எப்படி பார்ட்டி நடக்கும், நான் வரலாமான்னு இமெயிலை அனுப்பியிருக்காரு. ஆனால் எப்ஸ்டீன் எலான் மஸ்கை அந்த தீவுக்கு அனுமதிக்கலைன்னு அவரோட தொடர்பை கட் பண்ணிட்டதாகவும் டாக்குமெண்ட்டில் சொல்லுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளத்தில் எப்ஸ்டீனோட தீவுக்கு எலான் மஸ்க் போனதாகவும் அங்கே பார்ட்டியில் கலந்து கொண்டதாகவும் தற்போது புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது. இதில் எது உண்மைன்னு போக போக தான் தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர். இவருடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. ஆனால் அவர் அந்த தீவுக்கு போனாரா? கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு இமெயிலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் பற்றியும் இஸ்ரேல் பயணம் பற்றியும் பேசும்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அவர் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கே தவிர அவருக்கும் இந்த குற்றங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த ஆவணங்களில் இருக்கிற ஒரு சின்ன துளி தான். இது பாகம் 1 மட்டும்தான். இன்னும் பல நடிகர்கள், பாடகர்கள், அரசியல்வாதிகள்னு பலரோட பெயர்கள் இதில் இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் போன்ற பெரிய நடிகர்களுடைய பெயர்களும் அடிபடுது. பணம், அதிகாரம் இருந்தால் எதையும் மறைக்கலாம்னு நினச்ச இவங்க இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சி நிற்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளோட சாபம் இவங்கள சும்மா விடாது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இன்னும் என்னென்ன பூகம் வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அந்த தீவில் நடந்த இன்னும் கொடூரமான பார்ட்டிகள் பற்றியும் ஹாலிவுட் நடிகர்களோட தொடர்பு பற்றியும் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த உண்மைகள் எல்லோருக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.